சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து எப்பயும் போல் சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு சீதா வரதை முத்து கவனிக்கிறாரு. உடனே சீதா எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சீதா கிட்ட பேசுறதுக்காக முத்துவும் போக, உடனே சீதாவும் மாமா என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சீதா, சவாரி முடிச்சுட்டு வரும்போது உன்னை பார்த்தேன், அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாமா அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, என்ன சீதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம வீட்டில் இருந்த கிருஷை அவங்க பாட்டி வந்து கூப்பிட்டு போனாங்கல்ல, நீங்கள் அனுப்பியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. என்ன சீதா இப்படி சொல்லிட்டேன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் நீங்கள் தானே இங்கே வந்து கிருஷை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு பொறுப்பாக இங்கே கிருஷை பார்த்துக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களையும் மீனாக்காவையும் அங்கே வந்த கிருஷோட பாட்டி அந்த பேச்சு பேசியிருக்க கூடாதுல்ல மாமா. நீங்கள் எதுக்காக அவங்கள வந்து அப்படியே விட்டீங்க? அது மட்டும் இல்லை, கிருஷை பார்க்க அவங்க அம்மாவும் வரமாட்டிக்கிறாங்க, கவனிக்க மாட்டிக்கிறாங்க, அவங்க பாட்டியும் அப்பப்போ வராங்க, இப்படி பிரச்சனை செய்கிறாங்கன்னு நீங்கள் அவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருக்கணும். அப்போ நம்மளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கும்ல மாமா. நீங்களும் மீனாக்கா மாதிரியே ஏன் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சீதா. உடனே முத்துவும், என்ன செய்கிறது, என் வாழ்க்கையில் என் அம்மாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. என் அம்மா என்னை புரிஞ்சுக்கல, அதனால் சரியாக படிக்கவும் செய்யலை. இப்போ நான் கார் டிரைவராக இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் அம்மாவோட பாசம் எனக்கு கிடைக்காம நான் கஷ்டப்படுறேன். அந்த நிலமை கிருஷிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க பாட்டி வந்து என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு அவங்க கூடவே அனுப்பி வச்சிட்டேன். இதில் நாம் என்ன செய்ய முடியும் சீதா? கிருஷை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். கிருஷிக்கு வந்த பிரச்சனையிலேருந்து அவனை நல்லபடியாக வெளியில் கொண்டு வந்ததும் நாங்கள் தான். அதை அவங்க புரிஞ்சுக்கலையே. அதுக்கப்புறம் கிருஷை பற்றியோ, கிருஷோட பாட்டியை பற்றியோ, கிருஷோட அம்மாவை பற்றியோ பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? என் கூட கிருஷ் இருந்தா என்ன மாதிரியே கோவப்படுவான், பிரச்சனை செய்வான். அதனால என் பேரனை நானே கூப்பிட்டு போகிறேன்னு அங்கே கிருஷோட பாட்டி பேசின பேச்சை என்னால் ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. என்ன செய்ய, கிருஷுக்காக நான் பொறுமையாக இருந்தேன். கிருஷோட அம்மா தான் அக்கறை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நான் வந்து கிருஷ் முன்னாடி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தானே நான் காமிக்க முடியும். அதே மாதிரி கிருஷும் எங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் என்ன செய்ய, அவங்க பாட்டி கூப்பிட்டதால அவங்க பாட்டியோட பாசம் கிருஷுக்கு வந்து கிடைக்கணுன்றதுக்காக தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதெல்லாம் சரிதான் முத்து மாமா. உங்கள் மனசை நானே சரியாக புரிஞ்சுக்காம அருணோட பேச்சை கேட்டுக்கிட்டு நானே நிறைய சந்தேகப்பட்டேன். அதே மாதிரி இப்போ கிருஷோட பாட்டியும் உங்களை புரிஞ்சுக்காம பேசுனதெல்லாம் நினச்சி நீங்கள் மனசு வேதனைப்படாதீங்க. இதை பற்றி மீனாக்கா கிட்ட கூட நான் பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ உங்களை பார்த்ததுனால தான் பேசுகிறேன். எனக்கு என்னவோ கிருஷோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய உண்மையை இவங்க எல்லாரும் மறைக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னவோ ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இத்தனை நாள் கிருஷை பார்க்க அவங்க அம்மாவும் வரல, அவங்க பாட்டியும் வரல. கிருஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்களும் மீனாக்காவும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. எல்லா செலவையும் நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்காக கூட அவங்க உங்ககிட்ட நன்றி சொல்ல வேண்டாம். ஆனால் இப்படி உங்களை அவமானப்படுத்தி பேசாமல் போயிருக்கலாம்ல. அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்கள இப்படி பேச விட்டுருக்கவே மாட்டேன். அவங்களுக்கு சரியான பதிலை நானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல சீதா, என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு இப்படி பேசுகிறல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் கிருஷோட வாழ்க்கைக்காக நான் பொறுமையாக தான் இருக்கணும்னு கிருஷுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கூட அந்த பையனோட அப்பா கிட்ட அதுக்காக தான் போய் பேசினேன். இப்போ கிருஷ் சந்தோஷமாக இருப்பான், அதுவே எனக்கு போதும்னு சொல்கிறாரு முத்து. உடனே சீதாவும், மாமா நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் கிருஷோட அம்மாவாக இருக்காங்க. அதனால தான் உங்களை பற்றி இவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு எப்படியும் நம்மளை பற்றின உண்மையை முத்து கண்டுபிடிச்சிருவாருன்னு எப்படியோ நம்ம வீட்டில் வந்து கிருஷ் இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மாவை இங்கே அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சு கிருஷையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நீங்கள் தான் உண்மையை கண்டுபிடிக்கணுமாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் சீதா, இப்போ தான் மீனாவுக்காக மாடியில் ரூம் கட்டணும்னு நானே கிடைச்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன். மறுபடியும் கிருஷை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு நான் வந்து இந்த பிரச்சனையவே பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. எனக்கு மீனாவோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. சந்தோஷமாக இருக்கு மாமா. சீக்கிரமாகவே உங்களுக்குன்னு நீங்கள் மாடியில் ரூம் கட்டுறது மட்டும் இல்லை, மீனா அக்காவுக்கு புதுசாக வீடையே வாங்கி கொடுக்க உங்களால் முடியும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் மீனா அக்கா சந்தோஷமாக இருக்கானா அதுக்கு காரணம் நீங்கள். இல்லைனா உங்கள் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியாதா? உங்கள் அம்மாவை பற்றி தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. இருந்தாலும் அந்த வீட்டில் மீனாக்கா அவளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறா, சந்தோஷமாக இருக்கானா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான் முத்துமாமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. உடனே முத்துவும்,
உண்மைதான் சீதா. எனக்குன்னு மீனா எவ்வளவோ செஞ்சிருக்கா. அவளுக்கு நிறைய வருமானம் வரும்போது கூட மீனாவுக்காக எதுவுமே செஞ்சதில்ல சீதா. எனக்கு கார் வாங்கி கொடுக்கணும், எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும்னு மீனா ஆசைப்படுவா. தனக்குன்னு எதை பற்றியுமே மீனா யோசனை பண்ணதே இல்லை. ஆனால் மீனாவுக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை இப்போ வரைக்கும். அதே மாதிரி மீனாவும் எனக்கு இதெல்லாம் வேணும்னு என்கிட்ட கேட்டதும் இல்லை. மீனா நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறதுனால மீனாவுக்காக நான் சீக்கிரமாவே மாடியில் ரூம் கட்ட தான் போகிறேன். இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களுக்குன்னு தங்க இடமே இல்லாமல் அங்கே இருக்கோம். சீக்கிரமாகவே மீனா நினச்ச எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்ல கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் முடியுமாமா? இருந்தாலும் கிறிஷோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, புரியுது சீதா. கிறிஷோட வாழ்க்கையில் யாரோ பிரச்சனை செய்கிறாங்க. உண்மையை மறைக்கணுன்றதுக்காக கிறிஷோட பாட்டி இப்படிலாம் பேசிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கும் புரியுது. சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறத விட என் வேலையை பார்க்கணும், மீனாவை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சரி மாமா, நானும் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்காக என் மாமியாரும் இங்கே அருணும் காத்துட்ருப்பாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அருண் உன்னை ரொம்ப நல்லா தானே பார்த்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லும்போது, இல்லை மாமா, என் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதா சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்துவும் அங்கே வீட்டுக்கு கிளம்பி வரும்போது யோசிக்கிறாரு. சீதா சொல்கிறத பார்க்கும்போது இங்கே கிறிஷோட பாட்டி வந்து பேசுனதுலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், யாரோ வேணும்னே அவங்கள இப்படிலாம் பேச சொல்லியிருக்காங்கன்னு. எனக்கும் கிறிஷோட வாழ்க்கையில் என்ன தான் உண்மை, யார் வந்து இப்படிலாம் உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் அந்த உண்மையை இப்போ கண்டுபிடிக்க முடியலையே, என்ன செய்கிறது? எப்படியோ இப்போ கிறிஷ் அவங்க பாட்டி கூட தானே இருக்கிறான், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு முத்து. முத்து வீட்டுக்கு வரும்போது விஜயா மீனாவை திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கும் முத்துவுக்கும் வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் என்னுடைய விஷயத்தில் தலையிடுறீங்க. எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு காத்துட்டு இருந்தது. அந்த வாய்ப்பு கிடைக்காததுக்கு காரணம் நீயும் முத்துவும் தான். நீங்கள் யார் முதல்ல பார்வதியோட வீட்டுக்கு வர்றதுக்கு? என்னால் தானே பார்வதி உனக்கு தெரியும். பார்வதி என் ஃப்ரெண்டு முன்னாடி என்னை எல்லாரும் தலகுனிய வச்சிட்டிங்கல்ல. அந்த முத்து வரட்டும், இன்றைக்கி நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. உடனே மீனாவும், அத்தை, நான் பொறுப்பான மருமகளாக இருக்கேன், நீங்கள் பொறுப்பான மாமியாராக இருந்திருந்தா நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நானும் உதவி செஞ்சுருப்பேன், ஏன் உங்களை பாராட்டி பேசியிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி செஞ்சோம். பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டுக்கிட்ட வேணும்னே தான் உங்களை பற்றி நாங்கள் சொன்னோம். நீங்கள் கோவப்பட்டாலும் என்னை திட்டினாலும் அதுதானே உண்மை. அதுக்குன்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் சரி சொல்லவும் முடியாது. உங்களை நம்பிட்டுருக்க எல்லாருக்கும் நாங்கள் உண்மை என்னென்னு புரிய வைக்க வேண்டாமா? நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, அதான் நான் நினச்ச மாதிரியே என் பையன் மனோஜ் மட்டும்தான் எனக்காக இருக்கான். மனோஜ் மட்டும்தான் என் பேச்சை கேட்குறான். இந்த வீட்டில் மற்ற யாரும் என்னை மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க, என் பேச்சை கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. சொல்லப்போனால் இந்த வீட்டில் மனோஜ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது, அத்தை போதும் அத்தை, இப்படிலாம் பேசாதீங்க. மனோஜை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. மனோஜ் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சால் இப்படிலாம் நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டீங்க. மனோஜ் அப்படி என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு அப்படின்னு கேட்க, என் பையன் நான் சொன்ன மாதிரியே நல்லா படித்து பிஸ்னஸ் செய்கிறான், அது போதாதா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மனோஜை பற்றி பேசிகிட்டு இருக்கியா? நான் சொல்கிறத மட்டும் கேளு. இனி என்னுடைய வழியில் தலையிட்ட அவ்வளவுதான். நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை கேள்வி கேட்க உனக்கு மட்டும் இல்லை, அந்த முத்துவுக்கும் நான் எந்த உரிமையும் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் தான் நான் யோசிக்கிறேன். முத்துவை நான் என் மகனாகவே ஏற்றுக்கல. நீங்கள் யார் முதல்ல என்னை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லி என்னை அவமானப்படுத்துறதுக்கு அப்படின்னு கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த சமயம் அங்கே முத்து வராரு. முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன மீனாவும் நீயும் தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டிங்கல்ல, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் சந்தோஷப்படுறதுக்காகவோ உங்களை தலகுனிய வைக்கிறதுக்காகவோ இப்படிலாம் செய்யலை. நீங்கள் செஞ்சது தப்பு, உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சோம். நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு வெளுத்து வாங்கினாங்கல்ல, தலை குனிஞ்சு நின்னீங்களே, அப்போயாவது புரிய வேண்டாமா நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புன்னு? நாங்கள் என்னவோ தப்பு செஞ்ச மாதிரி எங்களை கேள்வி கேட்குறீங்க? மீனா, எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, நீ எதுக்காக எங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல, நான் எதுவுமே பேசலைங்க. நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் அம்மா பேச ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மனோஜை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. பேசாமல் நீங்கள் வந்து
அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணம் மனோஜ் தான்ற உண்மையை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க. இதுக்கு மேலே நம்ம ஏங்க அமைதியாக இருக்கணும்? தப்பு செஞ்ச மனோஜ் இந்த வீட்டில் இருக்கணுமா? மனோஜுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா உங்கள் அப்பான்னு எல்லாரும் நல்லா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு மனோஜுக்காக நீங்கள் உள்ளே போனீங்கல்ல, அதுதான் தப்புன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. என்னால் இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க முடியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்துவும், என்ன மீனா இப்படி பேசுகிற? எனக்காக இந்த உண்மையை நீ யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். என்னை பற்றின உண்மை உனக்கு தெரியணும். நீ என்னை நம்பணும். மற்றவங்க என்னை தப்பாக பேசினாலும் நீ என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் உன்கிட்ட சொல்லாமல் இருந்த உண்மையே சொன்னேன். நீ கோவப்படாத. எங்கள் அம்மாவை பற்றி தெரியும்ல உனக்கு. அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாகவே இரு. எங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலை இல்லை, இந்த மனோஜுக்கும் வேறு வேலை இல்லை. ஆனால் உனக்கு புதுசாக டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிருக்கு. அந்த வேலையை நீ நல்லபடியாக செய்யணும். உனக்கு துணையாக நான் இருக்க மீனா அப்படின்னு பேசி மீனாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு முத்து. இதை பார்த்த உடனே விஜயா யோசிக்கிறாங்க. இந்த மீனா என்னை கேள்வி கேட்குறா, என்னை அவமானப்படுத்துகிறா. முத்து மீனா கிட்ட பேசி புரிய வைப்பான்னு நினச்சா என்னவோ மீனாக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருச்சுன்னு முத்து இவ்வளோ சந்தோஷமாக மீனா கிட்ட பேசி கூப்பிட்டு போகிறானே. என்னைக்கா இருந்தாலும் என் பையன் மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் எனக்குன்னு இருக்கான் அப்படின்னு மனோஜை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த சமயம் சந்திராவை பார்க்குறாங்க. உடனே சந்திராவும், வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை. மீனா என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குது. மீனாவால் தான் இப்போ நல்ல வருமானமே வருது. மீனாவுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாப்பிள்ள. அது மட்டும் இல்லை மீனா, நிறைய மாலை ஆர்டர் கிடச்சிருக்கு. என்னால் தனியாக அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. நீயும் அந்த மாலை ஆர்டரை எடுத்து செஞ்சேன்னா உனக்கும் நல்ல வருமானம் வரும். உன்கிட்ட நானே பேசணும்னு நினச்சேன், நீயே வந்துட்டேன்னு சொல்லும்போது உடனே முத்துவும், என்ன மீனா, டெக்கரேஷன் ஆர்டரையும் பார்த்துக்கிட்டு இந்த மாலை ஆர்டரையும் உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்க, ஏங்க செய்ய முடியாது? நம்மளால் நினச்சா எல்லாம் செய்யலாங்க. கண்டிப்பாம்மா, அந்த மாலை ஆர்டரையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நாங்கள் கோயிலுக்கு வந்தோமா, அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இங்கே மீனா சொல்கிறாங்க, சரிம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்ல, சரி மாப்பிள்ள, மீனாவை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் அங்கே நல்லா வேண்டிக்கிட்டே வெளியில் வரும்போது முத்துவை பார்த்த ஒருத்தரும், முத்து எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யார் சார், சரியாக தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன முத்து, என்னை சாருன்னு கூப்பிட்டுருக்க, என்ன தெரியலையா உண்மையாவே அப்படின்னு கேட்கும்போது, தெரிஞ்சிருந்தா நான் பேசியிருப்பேனே. மீனா உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி இவரை தெரியும்னு கேட்குறாங்க மீனா. சரி, உங்களை பார்த்த மாதிரியே இல்லை, நீங்கள் யாருன்னு சொல்லுங்களேன்னு சொல்லும்போது, நானும் நீயும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். நான் இங்கே மனோஜ் கூட படித்தேன். ஆனால் நீ எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க. என்ன உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மனோஜோட ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது, மனோஜ் என் ஃப்ரெண்டு கிடையாது. நான் தான் அங்கே கிளாஸ்லேயே முதல்ல வருவேன். நான் நல்லா படிக்கக்கூடாதுன்னு இங்கே மனோஜ் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சான். நீ தானே மனோஜ்கிட்ட எனக்காக பேசின. இப்போ நான் நல்ல ஒரு வேலையில் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல வருமானம் வருது. உங்கள் அண்ணன் மனோஜ் என்ன செய்கிறான்னு கேட்கும்போது, எங்கள் அண்ணன் மனோஜும் பிஸ்னஸ் தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவனால் முடிஞ்ச அளவு வேலை செஞ்சிட்ருக்கான்னு சொல்ல, எப்பயுமே மனோஜ் தன்னை விட யாரும் பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பானே, இப்போயும் அப்படி தான் இருக்கானான்னு கேட்கும்போது, எங்கள் அண்ணனை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இன்னும் எங்கள் அண்ணன் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான்னு மனோஜை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவும், அப்போ இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்கள் வாங்கலேன், எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் மனோஜையும் பார்க்கலாம், வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசலான்னு சொல்லும்போது, கண்டிப்பாக வரேன் முத்து. நான் கோயிலுக்கு உன்னை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். ஆனால் கோயில்லையே உன்னை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கியா முத்துன்னு கேட்க, ஆமாம் நல்லா தான் இருக்கேன். நீ என்னப்பா முத்து செய்கிறேன்னு கேட்கும்போது, நான் கார் டிரைவராக இருக்கேன்னு சொல்ல, நீ நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு தான் தெரியுமே அங்கே மனோஜால் என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு. அதுக்கப்புறம் என்னால் சரியாக படிக்கவும் முடியல. அதனால் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யலாமேன்னு நானும் இப்போ கார் டிரைவராக இருக்கேன். ஆனால் என் மனைவி வந்ததுக்கப்புறமா இப்போ 2 காருக்கு ஓனராக இருக்கேன். மீனாவும் டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து செய்கிறா. நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்ல, எப்படியோ உங்கள் அண்ணன் மனோஜால் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நல்லா படிக்கணும், முன்னேறணும்னு நீ ஆசைப்பட்டு உதவி செஞ்ச. இப்போ நான் நல்ல ஒரு வேலையில் இருக்கேன். உன்னை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு கூட காரணம் அதுதான் முத்து, நீ செஞ்ச உதவியால் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, உடனே மீனாவும், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா, மனோஜை பற்றியும் தெரியும், முத்துவை பற்றியும் எனக்கு தெரியும். முத்துவால் நான் இப்போ இந்த நிலமையில இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் மனோஜ் தான் தன்னை விட யாரும் நல்லபடியாக படிச்சிடக்கூடாது, முன்னேறிடக்கூடாதுன்னு நினைப்பான். இப்போ வரைக்கும் அந்த மனோஜ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பேசும்போது, மனோஜ் செஞ்ச பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அண்ணே அப்படின்னு மீனா கேட்குறாங்க. தெரியும்,
முத்து வந்து செய்யாத தப்புக்கு முத்து தான் இந்த தப்பை செஞ்சான்னு போலீஸ்கிட்ட முத்துவை மாட்டி விட்டதே மனோஜ் தானே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பான்னு எல்லாருமே முத்துவை தப்பாக நினைக்கிறவனு ஒவ்வொரு விஷயத்துலையும் மனோஜ் இப்படி தான் செஞ்சுக்கிட்டே இருந்தான். என்ன முத்துவுக்கு அப்போ என்னால் சப்போர்ட் பண்ண முடியல. ஆனால் இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறமா நான் முத்துவை தான் பார்க்கணுன்னு தேடி வந்திருக்கேன்னு சொல்ல மீனா யோசிக்கிறாங்க. இவர் மூலமாக விஜயாத்தைக்கு உண்மை என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அண்ணே கண்டிப்பாக நீங்கள் என் வீட்டுக்கு வரணும். என் வீட்டுக்காரரை பார்க்க வந்திருக்கீங்க. எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடாம போனால் எப்படி? அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும். வீட்டில் உள்ள என் மாமியார் என் மாமனார்னு எல்லாரையும் நீங்கள் பார்த்து பேசணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீனா. உடனே முத்துவும் மீனாவே கூப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வராமல் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வாங்கலை அப்படின்னு சொல்லி முத்துவை தேடி வந்த அந்த அண்ணங்கிட்ட வந்து முத்து வந்து சொல்கிறாரு. கண்டிப்பாக வர முத்து, நம்ம எல்லாரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு அங்கே வந்து முத்துவும் மீனாவும் மனோஜுக்கு தெரிஞ்ச அந்த அண்ணனை வந்து வீட்டுக்கும் கூப்பிட்டு வராங்க. முத்து மீனா கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டே அவரும் வீட்டுக்கு வராரு. உடனே அண்ணாமலையும் யாருப்பா முத்துன்னு கேட்க, அப்பா நான் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் இவரும் படித்தாருப்பா, இவரை தெரியுமா, நமக்கு தெரிஞ்சவங்க தான்ப்பா, உங்கள் ஃப்ரெண்டோட பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு ஞாபகம் வருது, வாப்பா வந்து உட்காரு, எப்படி இருக்கேன்னு கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமாம் நீ என்னப்பா வேலை பார்க்குறேன்னு சொல்லும்போது, நான் நல்லா படித்து முடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கேன், ஆனாலும் நான் படித்து முடிக்க காரணமே முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா முத்து, நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்க, உதவி செஞ்சுருக்க, அதான் ரொம்ப நாள் ஆனாலும் உன்னை தேடி வந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க பாத்தியான்னு சொல்ல, ஆமாப்பா கோயிலுக்கு போனேன் அப்போ தான் பார்த்தேன், அதனால் என்னை தேடி வந்தவங்களை நான் சாப்பிட வைக்கணும்லப்பா, அதான் மீனா வந்து வீட்டுக்கு வர சொன்னா நானும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வந்த விஜயாவும், என்ன இங்கே வந்தவர் ரொம்ப வசதியாக இருப்பார் போலையே, முத்துவோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மனோஜ் எங்க அப்படின்னு கேட்குறாரு. என் பையன் மனோஜா, அவன் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், அது மட்டும் இல்லை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்கிறாங்க விஜயா. அப்படியா, உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு இதானே தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவும் அங்கே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணுன்னு கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ மீனா யோசிக்கிறாங்க, மனோஜ் வந்து ரொம்ப நல்லவர்னு விஜயாத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் மனோஜ் எப்படிப்பட்டவர்னு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் மட்டும் இல்லை, இங்கே வீட்டுக்கு வந்தவருக்கும் தெரியும். இவர் மூலமாகவே உண்மை என்னன்னு புரிய வைக்கணும், மனோஜை பற்றி கண்டிப்பாக தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசனை பண்ணிட்டு அங்கே வந்தவருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. முத்துவும் அந்த அண்ணனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வீட்டுக்கு மனோஜ் வராரு. என்னம்மா யார் யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, மீனா முத்துக்கு வேறு வேலையே இல்லையா, யாரையாவது கூப்பிட்டு வந்து வீட்டில் சாப்பிட வைக்கிறது, ஏம்மா உதவி செய்யணும்னா பணம் கொடுத்து அனுப்பலாம், ஏம்மா யாரையோ கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, போதும் மனோஜ் தேவையில்லாமல் பேசாத, இவங்க ஒன்றும் யாரும் இல்லை, நம்ம ஸ்கூலில் படித்தவங்க தான், உன் கூட படித்த உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஃப்ரெண்டா, என் ஃப்ரெண்டு யாருமே பெரிய ஆளே கிடையாது, நான் மட்டும்தான் பிஸ்னஸ் செய்கிறேன், சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை தேடி எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே வந்த மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்ன மனோஜ் இப்போவும் நீ திருந்தவே இல்லையா, மற்றவங்கள நீ வந்து ஏளனமாக தான் பேசுவியா, கொஞ்சம் கூட மதித்து பேசவே மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நீயா எதுக்கு என்னை தேடி வந்த, ஏதாவது உதவி வேணும்னு கேட்டு வந்தியா, ஏன்னா என் கூட படித்த எல்லாருமே வேறு வேலை செய்கிறாங்க, ஆனால் நான் மட்டும்தான் நினச்ச மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், ஆமாம் நீ எதுக்கு என்னை தேடி வந்தேன்னு கேட்கும்போது, உன்னை தேடி யார் வந்தது, நான் முத்துவோட நல்ல மனசுக்காக தான் வந்தேன், முத்து என் தம்பி மாதிரி, முத்துவை பார்த்துட்டு போக வந்தேன், உன்னை விட நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நீ என்ன சாதாரண ஒரு கடை வச்சுருக்க அவ்வளவுதானே, என்னை நம்பி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் நானும் முத்து மாதிரியே உதவி செஞ்சிட்ருக்கேன், முத்துவோட நல்ல மனசுக்காக முத்துவை பார்க்க வந்தேன், இப்போ கூட இப்படி பேசிகிட்டு இருக்க, அசிங்கமா இல்லை உனக்கு, ஆமாம் நீ மட்டும்தான் நல்லா படித்து முன்னேறணும், உன்னை விட யாரும் முன்னேறிடக்கூடாது, நல்ல வேலை செஞ்சிடக்கூடாது, இப்படி தான் இப்பயும் யோசிப்பியா என்ன, ஒன்னால தான் முத்து சரியாக படிக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான், எனக்கு முத்துவை தான் பிடிக்கும், உன்னை கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவும் செய்யாது, உன் மேலே எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லை, உன்னை பார்க்க நான் வரவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா, என்ன மீனா நீங்கள் கூப்பிட்டு வந்தவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, என் பையனை இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் மனோஜை ரொம்பவே வந்து பெருமையாக பேசாதீங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அப்படின்னு முத்துவை பார்க்க வந்த அந்த அண்ணன் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே மனோஜும், வேண்டாம் வேண்டாம் நீ எதை பற்றியும் பேச வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, அதான் முத்துவை பார்த்துட்டல அப்படின்னு சொல்ல, ஏன் உன்னை பற்றின உண்மை உங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானேன்னு கேட்குறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க இங்கே என் மாமியாருக்கு மனோஜை பற்றின உண்மை தெரியாமல் எப்போ பார்த்தாலும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க, நீங்கள் வந்த உடனே கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் சொன்னதுக்கு காரணம் கூட மனோஜ் எப்படிப்பட்டவர்னு விஜயா அத்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக தான்,
என் வீட்டுக்காரர் மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க, அக்கறை வச்சுருக்கீங்க. அதனால தான் இத்தனை நாள் ஆனாலும் நீங்கள் ஞாபகமாக எங்கள் வீட்டுக்காரர் முத்துவை தேடி வந்திருக்கீங்க. ஆனால் இந்த மனோஜ் அப்படி இல்லைங்க. மனோஜுக்கு எவ்வளவோ என் வீட்டுக்காரர் முத்து உதவி செஞ்சாலும் இப்போ வரைக்கும் சாதாரண கார் டிரைவர் தானே உன் வீட்டுக்காரர் முத்துன்னு ஏளனமாக பேசுறது. உங்களால் என்றைக்குமே வருமானம் பார்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னு எங்களை ரொம்பவே தலகுனிய வைக்கிறாங்க. ஆனால் நடந்த உண்மை என்னன்னு என் மாமியாருக்கு புரிகிற மாதிரி நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்ட உடனே அங்கே வந்தவங்களும், நான் சொல்கிறேம்மா, இங்கே முத்துவோட வாழ்க்கைக்காக நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது முத்து தலகுனிஞ்சு நிற்கிறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, முத்து தான் தப்பு செஞ்சிட்டாருன்னு இப்போ வரைக்கும் என் மாமியார் நம்புகிறாங்க. அதனால தான் முத்துவை மகனாக ஏற்றுக்காம, என்ன மருமகளாக ஏற்றுக்காம இந்த வீட்டில் நாங்கள் 2 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மனோஜை நம்பிட்டு இருக்க என் மாமியாரும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் அங்கே நடந்த உண்மையெல்லாம் அண்ணாமலைக்கும் தெரிஞ்சதுனால எதுவுமே பேசாமல் நிற்க, அங்கே வீட்டுக்கு வந்த அந்த அண்ணனும் எல்லார் முன்னாடியும் மனோஜ் என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி மனோஜ் ஒன்றும் ரொம்ப நல்லவனும் கிடையாது, நீங்கள் ரொம்ப நம்புகிற மாதிரி மனோஜ் யாருக்கும் நல்லது செஞ்சதும் கிடையாது. மனோஜ் செஞ்ச தப்புக்கு தான் முத்துவை போலீஸ்கிட்ட நீங்கள் எல்லாரும் மாட்டி விட்டுட்டீங்க. முத்து எந்த தப்புமே செய்யலை, எனக்கு தெரியும். சொல்லப்போனால் நான் நல்லா படிக்கக்கூடாதுன்னு நினச்சதே மனோஜ் தான். ஆனால் நான் நல்லா படித்து முன்னேறணும்னு ஆசைப்பட்டது முத்து. அதனால் மனோஜ் செஞ்ச தப்புக்காக அங்கே ஸ்கூலில் மனோஜை வெளுத்து வாங்கியிருக்கான் முத்து, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் மனோஜ் எனக்கு பிரச்சனை செய்யவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடாதுன்னு மனோஜ் செஞ்ச பிரச்சனையால் இங்கே முத்து தான் தப்பு செஞ்சதா எல்லாரும் நம்பிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் உங்கள் யாருக்கும் இந்த உண்மை தெரியாதா? இந்த மனோஜ் சொல்லவே இல்லையா? ஏன் மனோஜ், இப்போ வரைக்கும் நீ உண்மையை மறைச்சிட்டியா? உங்கள் அம்மா கிட்ட கூட நடந்த உண்மையை சொல்லி உன் தம்பி முத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணவே இல்லையா? நீ எல்லாம் என்ன அண்ணன்னு ஒன்றுமே புரியல. முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நானே முத்துவை தேடி வந்திருக்கேன். முத்து எந்த தப்புமே செய்யலை. கண்டிப்பாக முத்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நல்ல பெரியாளாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீ முத்துவை உன் தம்பின்னு கூட பார்க்காம அங்கே உங்கள் அம்மா கிட்ட முத்துவை பற்றி தப்பாக பேசி அவமானப்படுத்தி இப்போ வரைக்கும் முத்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ தானே மனோஜ். அப்போ நீ உண்மையை சொல்லியிருக்கணும்ல. நீ உங்கள் அம்மா கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியோ அதே மாதிரி உங்கள் அம்மாவோட பாசம் முத்துவுக்கும் கிடைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு வந்த அந்த அண்ணனும் எல்லார் முன்னாடியும் தெளிவாக சொன்னதுனால இங்கே முத்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்கே விஜயாவும், மனோஜ் உன் ஃப்ரெண்டு சொல்கிறது எல்லாமே உண்மையானு கேட்க, அம்மா நான் சொல்கிறேம்மா, நான் அப்புறமா பேசுகிறேம்மா இதை பற்றின்னு சொல்ல, இல்லை எனக்கு இப்போவே உண்மை என்னன்னு புரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா ரொம்ப கோவமா, அது எப்படி உங்கள் பையன் உண்மையை சொல்வாங்க? நீங்களும் எப்படி உங்கள் பையன்கிட்ட உண்மையை சொல்வாருன்னு எதிர்பார்க்கலாம் அத்தை. எப்போ பார்த்தாலும் என் வீட்டுக்காரர் தான் தப்பு செஞ்சுருப்பாருன்னு திட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல. இப்போ புரிஞ்சுக்கோங்க, என் வீட்டுக்காரர் முத்து மேலே எந்த தப்புமே இல்லை. ஆனாலும் தன்னுடைய அண்ணன் சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக எதை பற்றியுமே பேசாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு முத்து. ஆனால் இப்போ வரைக்கும் முத்து என் பையனே கிடையாதுன்னு என்ன பேச்சு பேசுகிறீங்க? நாங்கள் உங்களுக்கு எப்பயுமே உதவி செஞ்சுருக்கோம். உங்களால் இந்த வீட்டுக்கு உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நினச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் தான் எங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால தான் எப்போ பார்த்தாலும் எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் இந்த உண்மையை சொல்லவே இல்லை. ஆனால் மனோஜோட ஃப்ரெண்டே தெளிவாக சொல்கிறாரே, கண்டிப்பாக அவர் உண்மையை தானே சொல்வார். அதனால தானே மனோஜால் பதில் பேச முடியல. இப்போ புரியுதா அத்தை உங்களுக்கு மனோஜ் எப்படிப்பட்டவருன்னு? இப்போவே பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு உங்கள் பையன் மனோஜ். உண்மை என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு இங்கே முத்து சொன்ன எல்லா உண்மையும் விஜயா முன்னாடி ரொம்ப தெளிவாக மீனா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு விஜயா கண் கலங்கி நிற்கிறாங்க. மனோஜ் உடனே, அம்மா இல்லைம்மா நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கி, நீ எப்போ உண்மையை சொல்வ? உன் ஃப்ரெண்டே தெளிவாக பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால தான் முத்து படிக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொன்னதுக்கப்புறமா நீ என்ன பொய் சொல்லி ஏமாற்ற போறியா? ரோகிணி மாதிரியே நீயும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல. உன் அம்மாவை வேணால் ஏமாற்றலாம், விஜயா வேணால் ஏமாந்து போய் நிற்பா. நாங்கள் யாரும் நீ சொல்கிறத கேட்டு ஏமாந்து நிற்கவே மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேச மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜுக்கு புரிய வைக்கிறாரு. நீ தான் முத்துவுக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருந்து முத்துவுக்கு உதவி செய்யணும். முத்து எனக்கே உதவி செஞ்சு முத்துவால் நான் நல்லபடியாக படித்து இப்போ முன்னேறி வந்திருக்கேன். அதே மாதிரி முத்துவால் தான் நீயும் நல்லபடியாக படித்து இப்போ பிஸ்னஸ் செய்கிற. அந்த ஒரு எண்ணம் உனக்கு வேண்டாமா? சொல்லப்போனால் நீ ஒரு நல்ல அண்ணனும் இல்லை. முத்துவை புரிஞ்சிக்காம நீ தான் வீட்டில் பிரச்சனை செய்கிற. உங்கள் அம்மா கிட்டேயும் பொய் சொல்லி இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா முத்துவை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் மனோஜ். நீ தான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி மனோஜை வெளுத்து வாங்கும்போது அப்போ தான் விஜயாவுக்கு
நடந்த உண்மை என்னன்னு தெரிய வருது. அந்த சமயம் கண்கலங்கி நிற்கிறாங்க இங்கே வந்து மீனா. மீனா சொல்கிறாங்க, அத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனோஜை எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசுவீங்களே, அவர் பெருசாக எதுவும் சாதிக்கவும் இல்லை, இங்கே முத்துவுக்கு பிரச்சனை மட்டும்தான் செஞ்சுருக்காரு. எந்த தப்பும் செய்யாத என் வீட்டுக்காரரை மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்ல, இங்கே மனோஜ் இப்படி வந்து பொய் சொல்லியிருக்கானா, மனோஜால் நான் முத்துவை ஏற்றுக்காமல் இருந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. அந்த சமயம் மீனா கிட்ட அங்கே வந்த மனோஜோட ஃப்ரெண்டும், ரொம்ப சந்தோஷமா மீனா, நீ சமைச்ச சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்தது, சொல்லப்போனால் உனக்கு நிறைய திறமை இருக்குது, நீ சமைக்கிற சாப்பாடை வச்சு நீ கண்டிப்பாக முன்னேறலாம், ஏம்மா நீ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம், உனக்கு நல்லா சமைக்க தெரியுதே, நான் உனக்கு பணம் உதவி செய்கிறேம்மா, முத்துவுக்காக நான் என்ன வேணாலும் உதவி செய்வேன் அப்படின்னு அங்கே வந்த மனோஜோட ஃப்ரெண்டும் முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேச, இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க மனோஜும் விஜயாவும். முத்து மீனா கிட்ட பேசிட்டு மனோஜோட ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, மனோஜோட ஃப்ரெண்டு முத்துவை பார்க்க வந்தது மட்டும் இல்லாமல் முத்து மீனாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முத்து எல்லாருக்கும் உண்மையாகவே உதவி செஞ்சிட்ருக்கான், ஒன்றை மாதிரி யாரையும் ஏமாத்தலை. உன் பையன் மனோஜ் மாதிரி மற்றவங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தன்னை பற்றி மட்டும் யோசிக்கல முத்துவும் மீனாவும், அதான் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது. ஆனால் மனோஜோட நிலைமையை பார்த்தியா, நான் மட்டும்தான் பிஸ்னஸ் செய்கிறேன், நான் மட்டும்தான் முன்னேறுவேன் அப்படின்னு மற்றவங்கள ஏளனமாக பேசினாலும், மனோஜ் உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னை விட பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்கிறவர் தான். ஆனால் அவர் வந்து மற்றவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஆனால் நீ வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்க, உன்னுடைய பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் யாரையாவது கொஞ்சமாவது மதித்து பேசுகிறியா? நீ யாரையும் மதிக்க மாட்ட, ஏளனமாக பேசுவ, அதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆனால் உன் ஃப்ரெண்டு செஞ்ச உதவிக்காக முத்துவை தேடி வந்து நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் உதவி செய்கிறேன்னு முத்து மீனாவை பாராட்டிட்டு போகிறாங்கல்ல, அவங்க நல்ல மனசுக்கு அவங்க எப்பயுமே நல்லா தான் இருப்பாங்க மனோஜ். நீ முதல்ல திருந்தணும். நீ செஞ்ச தப்புக்காக முத்து உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான். முத்து நீ தான் தப்பு செஞ்சேன்னு அப்போவே சொல்லியிருந்தா நீ நல்லா படிச்சிருக்கவும் முடியாது, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்யவும் முடியாது. முத்துவால் மட்டும்தான் நீ இப்போ முன்னேறியே தவிர்த்து மற்றபடி உன்னாலேயோ உன் திறமையாலேயோ நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, உடனே அங்கே இருந்த ரோகிணியும் என்னம்மா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அதுதான் உண்மை. நீங்கள் 2 பேரும் என்னைக்கு முத்து மீனாவை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். என்ன விஜயா பார்த்துட்டு அமைதியாக இருக்க? எப்போ பார்த்தாலும் என் பையன் மனோஜ் மட்டும்தான் எனக்கு உதவி செய்வான், சப்போர்ட் பண்ணுவான்னு மனோஜை பாராட்டி பேசுனியே, வீட்டுக்கு வந்தவங்க மனோஜோட லட்சணம் என்னன்னு தெளிவாக புரிய வச்சாங்கல்ல, அதுக்காக தான் மீனா தெளிவாக மனோஜோட ஃப்ரெண்டை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து உண்மை என்னன்னு உனக்கு புரிய வச்சிருக்கா. இப்போவாது புரியுதான்னு கேட்க, உடனே மீனா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அத்தை இதுக்கு மேலேயும் உங்கள் பையன் முத்துவை நீங்கள் மகனாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, ஏளனமாக பேசாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. மனோஜ் தான் என்னுடைய பையன், மனோஜால் மட்டும்தான் சாதிக்க முடியும்னு இப்படிலாம் பேசவே பேசாதீங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. உண்மை என்னன்னு உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டேன். இந்த உண்மையை நான் சொல்லியிருந்தா கூட நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. மனோஜோட ஃப்ரெண்டே வந்து மனோஜ் எப்படிப்பட்டவர்னு தெளிவாக புரிய வச்சுட்டார்ல, இனி எங்களை பற்றி பேச இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா பேசுகிற பேச்சால் தலை குனிஞ்சு நிற்கிற விஜயா இங்கே முத்துவை பார்த்து ரொம்பவே கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், மனோஜ் ரொம்ப நல்லவன்னு நினச்சேன், மனோஜ் எனக்கு வந்து நல்லா படித்து முன்னேறி இருக்கான், என்னால் என் பையன் வந்து நல்லா பிஸ்னஸ் செய்கிறான் அப்படின்லாம் நினச்சேனே, ஆனால் மனோஜ் படித்து முன்னேறதுக்கு காரணமே முத்து, தப்பு செஞ்சது மனோஜ் தான் அப்படின்னு போலீஸ்கிட்ட மனோஜை முத்து வந்து மாட்டி விட்டுருந்தா என் பையன் மனோஜோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனால் அப்படிலாம் நடக்காமல் முத்து செஞ்ச உதவியால் தான் மனோஜ் இப்போ பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறான் அப்படின்னு கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே ரோகிணி இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாத்த மனசு மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் நம்புறீங்களா? இவங்களே யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இப்படி பேச வச்சுருக்காங்க. மீனா முத்து பொய் தான் சொல்லுவாங்க, அவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, போதும் ரோகிணி, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், நான் கூட தான் உங்கள் மேலே சந்தேகப்படுறேன், நீங்கள் நிறைய பிரச்சனை செய்கிறீங்க, பொய் சொல்கிறீங்கன்னு, அதுக்காக உங்ககிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டா இருக்கேன். என்னை பற்றியோ என் வீட்டுக்காரரை பற்றியோ பேச வேண்டான்னு சொல்லியும் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் என்ன ஏதுன்னெலாம் பார்க்க மாட்டேன் ரோகிணி, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் பேசலான்னு நினைக்காதீங்க. நான் இந்த வீட்டோட மருமக,
அதே மாதிரி என் வீட்டுக்காரருக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. தேவையில்லாமல் பேசாதீங்க. சொல்லப்போனால் மனோஜ் செஞ்ச தப்புக்கு நீங்கள் மனோஜை திட்டியிருக்கணும், அவமானப்படுத்தியிருக்கணும், மனோஜுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கணும். இப்போ கூட மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும் ரோகிணி. நீங்களும் போய் சொல்லி ஏமாத்துறீங்க. மனோஜும் அதே வேலையை செஞ்சுருக்காரு. அதனால் நீங்கள் 2 பேரும் நல்ல பேர் வாங்கணும். அதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னா அவ்வளவுதான். உண்மை என்னன்னு புரிய வச்சுட்டேன். இதுக்கு மேலே விஜயாத்த மனசு மாறுறதும் மாறாமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம். ஆனாலும் என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன். ஏன்னா என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம டெக்கரேஷன் ஆர்டருக்கு வேற கிளம்பணும்ல அப்படின்னு மீனாவும் அங்கேருந்து முத்துவை கூப்பிட்டு போகும்போது, மீனாவே வந்து முத்துவை புரிஞ்சுக்கிட்டு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறா. ஆனால் என் பையன் முத்துவை இத்தனை நாள் புரிஞ்சிக்காம இப்படி இந்த மனோஜை நம்பி ஏமாந்துட்டேனே, இதில் இந்த ரோகிணி வேற மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என் மனசை மாற்றணும்னு நினைக்கிறா. ஆனால் நான் வந்து முத்துவை புரிஞ்சுக்காம இருந்தது என்னுடைய தப்பு. மனோஜோட ஃப்ரெண்டு வந்து நடந்த உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் மனோஜோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு தெரியுதுன்னு ரொம்பவே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயாவும். முத்துவும் மீனாவும் கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானமும் வருது. முத்து வந்து மீனா நினச்ச மாதிரியே மாடியில் நல்ல ஒரு ரூமெல்லாம் கட்டணும்னு சொல்லி அங்கே தனக்கு வேணுன்ற பணம் கிடைச்சதாலையும் சேர்த்து வச்ச பணமும் இருக்கிறதுனால அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு மீனாவுக்காக மாடியில் முத்து ரூம் கட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜயா வந்து யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, முத்துவே வந்து மீனாவுக்காக இப்படிலாம் செய்கிறானே. ஆனால் இப்போ வரைக்கும் மனோஜ் வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கிறதுனால அந்த பணத்தை திருப்பி தர முடியாமல் என்னதான் பிஸ்னஸ் செஞ்சாலும் இங்கே மனோஜ் இப்படி தானே நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கிறான். இந்த பணத்தை திருப்பி தரணும், எனக்கு உதவி செய்யுங்க அம்மான்னு வந்து நிற்கிறான். ஆனால் முத்து யாரையும் எதிர்பார்க்காம இப்படிலாம் முன்னேறானே. முத்துவோட நல்ல மனசுக்கு அவனுக்கு நல்ல வருமானமும் வருது, மீனாவுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்குது அப்படின்னு முத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்க முடியாமல் மனோஜை பற்றின உண்மை தெரிஞ்ச விஜயா வந்து இப்படிலாம் நினச்சிட்ருக்காங்க. மீனா ஆசைப்பட்ட மாதிரியே முத்துக்கு நல்ல வருமானம் வந்ததுனால மீனாவுக்காக மீனா எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ரூமையும் கட்டி கொடுக்குறாரு முத்து. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் விஜயா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. முத்து மீனாவால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. மீனாவோட திறமை வேறு யாருக்குமே வராது. சொல்லப்போனால் மீனாவால் தான் முத்துவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனால் மனோஜை நம்பி நான் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை சரியாக நடத்தாமல் வெளியில் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனால் முத்து மீனா நல்லா முன்னேறாங்களே அப்படின்னு சொல்லி மனோஜை நான் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. மீனா கண் கலங்கி முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனால் எனக்காக இப்படி ஒரு நல்ல ரூமெல்லாம் நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்ல, இல்லை மீனா, எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க, நான் உனக்காக எதுவுமே செய்யலை. சீதா கிட்ட கூட சொன்னேன் சீக்கிரமாகவே மீனாவுக்காக மாடியில் ரூம் கட்ட போகிறேன்னு. கண்டிப்பாக உங்களால் முடியுமாமான்னு சீதா சொன்னா. அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு உனக்காக இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது மீனா வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. எனக்காக என் வீட்டுக்காரர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாரு. என்னை நல்லா கவனிச்சிக்கிற முத்து மட்டும் எனக்கு போதும். மற்றபடி வீட்டில் இருக்க என் மாமியாரோ இல்லை மனோஜோ எங்களை மதிக்கணும், மதிப்பு மரியாதை தரணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. என் வீட்டுக்காரர் என் கூட இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு முத்து வந்து மீனாவுக்காக ரூமெல்லாம் கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா செய்கிற டெக்கரேஷன் ஆர்டருக்கு மீனா கூடவே இங்கே முத்துவும் உதவி செய்ய போகிறது, மீனாவுக்கு நல்ல உதவியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு முத்துவால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க மீனா. மனோஜோட ஃப்ரெண்டு மூலமாக உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயா மனோஜ் மேலே மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற ரோகிணி மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. மனோஜும் ரோகிணியும் விஜயாவோட மனசை மாற்ற மன்னிப்பு கேட்டாலும் இனி நீ என்னை ஏமாத்துனதுக்கு நீ என் மகனும் கிடையாது, உன்னை நான் மகனாக ஏற்றுக்க போகிறதும் கிடையாதுன்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் தன்னுடைய வேலையில் நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதான் முத்து மீனாக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்னு முத்து மீனாவை நினச்சி சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.